ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன்றைக்கி நம்ம கண்டென்ஸ்ட் மில்க், ஃப்ரெஷ் க்ரீம் இது எதுவுமே ஆட் பண்ணாமல் சூப்பரான பலாப்பழ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ரீமியான பாப்சிக்கலாகவும் செஞ்சுக்கலாம். இந்த ஐஸ்கிரீமுக்காக நான் ஒரு 15 பலாசொலையை மேலே இருக்க தோல், உள்ள பலாக்கொட்டை இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வானலில் 3 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. கோதுமை மாவு நல்லா வறுந்ததுக்கப்புறமா வாசனை வரும், அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பக்கத்துலேயே இருந்து கிளறி விடுங்க, இல்லைன்னா ஒரே இடத்துல தீஞ்சு போயிடும். இப்போ இந்த அளவுக்கு வறுப்பட்ட உடனே 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆவினில் ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணுறேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். 15 பலாசொலைக்கு 1/2 லிட்டர் பால் கரெக்டாக இருக்கும். 3 ஸ்பூன் கோதுமை மாவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கு மேலேயும் ஆட் பண்ணாதீங்க, அதுக்கு கம்மியாகவும் ஆட் பண்ணாதீங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த கட்டிகள்லாம் நல்லா கரையிறதுக்காக நான் விஸ்க் வச்சு கொஞ்சம் நேரம் விஸ்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் கரண்டியால் இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டாலே நல்லா கட்டிகள்லாம் உடஞ்சிரும். இப்போ நல்லா விஸ்க் பண்ணியாச்சு. கரண்டியால் நான் கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். கோதுமை மாவு பால் கூட சேர்ந்து வெந்து வரும்போது நல்லா திக்காகும். நம்ம கிளறாமல் விட்டுட்டோன்னா அடியில் அடி பிடிச்சிரும். இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். பலாப்பழத்தோட ஃப்ளேவரே ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருந்தாலும் பலாப்பழத்தோட ஃப்ளேவர் தான் இந்த ஐஸ்கிரீமில் இருக்கும். ஸோ அதனால் வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா விட்டுடுங்க. ஏலக்காய் கூட சேர்க்க வேண்டாம். இப்போ இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி பெரிய பெரிய பபுள் வருது இல்லையா, அது இப்போ கோதுமை மாவு நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம், அதனால் சூடு இல்லாமல் ஆறட்டும். இப்போ இந்த சூட்லேயே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துடலாம். பலாப்பழத்தோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரையோட அளவை மாற்றிக்கோங்க. நான் 1/2 கப் மட்டும் சர்க்கரை சேர்க்குறேன். இந்த சூட்லேயே கிளறி விட்டால் போதும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடும். வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை சேர்த்து அப்படியே விட்டுட்டோன்னே திரும்பவும் லம்ஸ் ஃபார்ம் ஆகும். அது பரவாயில்ல, ஏன்னா மாவு வெந்திருக்கு இல்லையா. நம்ம மிக்சியில் அரைக்கும் போது அந்த லம்ஸ் போயிடும். ஆனால் மாவு பச்சையாக இருக்கும் போதே லம்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உள்ளார மாவு பச்சையாகவே இருக்கும். அது நல்லதில்லை, டைஜஷனுக்கும் நல்லதில்லை. பச்சை கோதுமை மாவு சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். இப்போ இந்த டைமில் லம்ஸ் ஃபார்ம் ஆனால் அது பரவாயில்ல, ஏன்னா மாவு வெந்துடுச்சு. மிக்சியில் அரைக்க போகிறோம், ஸோ அதனால் பரவாயில்ல. இந்த மாவோட ஹீட்லேயே நல்லா சர்க்கரை மெல்ட் ஆகிடும். இது நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ 1/2 மணி நேரம் நல்லா ஆறிருக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். நல்லா பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பலாசொலையை ஆட் பண்ணிடலாம். சேர்த்துட்டு அந்த கோதுமை மாவு மிக்சரையும் ஆட் பண்ணிவிடுங்க. பலாப்பழத்துக்குனே ஒரு க்ரீமியான டெக்ஸ்சர் இருக்கு இல்லையா, அதனால இது கோதுமை மாவு கூட சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு நம்ம செய்யும்போது ஐஸ்கிரீம் நல்லா வரும். உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டான ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட ஒரு 4 ஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை கண்டென்ஸ்ட் மில்க், இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் 3 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஸ்பீடில் ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நல்லா ஒரு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஹை ஸ்பீடில் 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு அரைச்சா தான் இந்த மாதிரி வரும். இப்போ நான் இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி வச்சிடுறேன். மினிமம் 8 மணி நேரத்துக்கு அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. பொதுவாக இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நீங்கள் சாயந்தரத்தில் ப்ரிப்பேர் பண்ணி நைட் ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஓவர் நைட் நமக்கு செட் ஆகிருக்கும். மறுநாள் காலையில் நல்லா இந்த சம்மருக்கு வெயிலுக்கு சில்லுன்னு சாப்பிட்லாம். நான் மீதி இருக்கிறத இந்த மாதிரி கண்டெய்னரில் ஊற்றிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் சொருகி வைக்கிறேன். ஐஸ்கிரீம் ஸ்டிக் பதிலாக நீங்கள் ஃபோர்க் கூட சொருகிக்கலாம். இப்போ இது ஆங்கிள் கோன்லாம் இருக்கு இல்லையா, ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறமா அடியில் நல்லா செட் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் சென்டரில் நல்லா குத்தி விட்டிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நிற்கும். இப்போது அடுத்த நாள் காலையில் 12 ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறமா நல்லா ஸ்மூத்தாக நமக்கு க்ரீமியான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் க்ரீமியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிங்க இல்லையா, காலையில் எடுத்துகிட்டு திரும்பவும் ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிட்டு அதே கண்டெய்னரில் ஊற்றிட்டு திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மதியம் ஒரு 10-11 மணிக்கா எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் க்ரீமியாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த க்ரீமி டெக்ஸ்சர் போதும். இப்போ பாருங்கள் அழகாக கரண்டியாலே நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்துடலாம். பொதுவாக அந்த வாழைப்பழம், பலாப்பழம் இதிலெல்லாம் ஐஸ்கிரீம் செய்யும்போது நம்ம திரும்ப அரைக்க தேவையில்லை. ஏன்னா அந்த பழமே குழப்பு நிறையா இருக்கும் இல்லையா, அதனால் ஐஸ்கிரீம் நல்லாவே க்ரீமியாக கிடைக்கும். இப்போ நம்மளோட சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. பலாப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதில் விட்டமின் ஏ இருக்குது. பலாப்பழம் பொதுவாக கான்ஸ்டிபேஷனுக்கு ரொம்ப நல்லது. சீசனல் ஃப்ரூட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் சாப்பிடணும். இதில் நம்ம பலாப்பழத்தை குக் பண்ணவே இல்லை, நம்ம அப்படியே பச்சையாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே பால், கோதுமை இது எல்லாமே உடம்புக்கு நல்லது தான். அதனால் கிட்ஸ்க்கு பயப்படாமல் தாராளமாக கொடுக்கலாம்.
சில பேருக்கு பலாப்பழம் சாப்பிடும்போது வயிறு வலிக்கும், ஏன்னா அது ஓவர் ஹீட் கொடுத்துரும். அதில் நிறையா ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால இருமலும் வந்துடும். ஆனால் நம்ம இதை பால் கூட சேர்த்து செய்கிறதுனால அந்த ப்ராப்ளம் இருக்காது. இதை நீங்கள் 3 நாள் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 3 நாளுக்கு அப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா பலாப்பழம் ராவாக இருக்கு இல்லையா, அதனால் 3 நாள் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாப்சிக்கல் பாருங்கள், இதுவுமே க்ரீமியாக இருக்கும், சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு பவுலில் இல்லை ஒரு சின்ன பிளேட்டில் வச்சு கொடுங்க, கிட்ஸ் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பலாப்பழ சீசனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்கும். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்ற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.